இந்த நாடு சிக்கிக் கொண்டு சின்ன பின்னமாகிறது. ரப்பே, இந்த சீரழிக்கிற சமுதாயத்திற்கு எதிராக எங்களுக்கு உதவுவாயாக என்று நம்முடைய நாட்டின் பரிதாப நிலைக்காக, இந்தியாவிற்காக நாம் ஒவ்வொருவரும் உளமாற பிரார்த்தனை செய்வோம். எதிர்வர இருக்கிற 19ஆம் தேதி இன்ஷா அல்லாஹ், இவன் என்னதான் ஆட்டம் போட்டாலும் அல்லது அடுத்த அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் ஆட்சி கட்டிலே அமர்ந்தாலும் அல்லாஹ்வுக்கு நிச்சயம் இறுதி வரை உதவி செய்வான். கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்கள்ல, ரமலான் முடிகிற இறுதி கட்டத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். ரமலான் எப்படி நம்மை விட்டு பிரிந்து செல்வதை நாம் கவலைப்படுகிறோமோ, வருத்தப்படுகிறோமோ, அதே போன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தில், இந்த நாட்டில் எப்போதுதான் இந்த அராஜக அயோக்கிய ஆட்சிகள் முடிவடையும் என்பதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக ரமலானின் இறுதி கட்டத்தில் இருக்கிற நாம் இந்திய நாட்டிற்காக உளமாற பிரார்த்தனை செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை, பிறகு இன்னும் இருக்கிற சில நாட்களில் நம் நாடு போய்கொண்டிருக்கிற நிலையோ அதல பாதாளம். அராஜகத்தின் உச்சம். ஆட்சியாளர்கள், ஆட்சி கட்டிலில் அமர்ந்திருப்பவர்கள் மக்களை எந்த அளவிற்கு வதைப்படுத்த முடியுமோ, வேதனையை கொடுக்க முடியுமோ, மக்களை பாடாய்படுத்த முடியுமோ அந்த அளவிற்கு சிரமப்படுத்துவதை பார்க்கிறோம். குறிப்பாக முஸ்லிம்கள் என்றால் கடுமையான முறையிலே டார்ச்சர் செய்கிறார்கள், அநியாயமாய் நடந்து கொள்கிறார்கள். அப்பட்டமாய் ஒரு நாடே சேர்ந்து ஒரு இஸ்லாமியர்களின் வழிபாட்டு தலத்தை அபகரித்து அந்த இடத்திலே வேறொரு நிகழ்ச்சி மூலமாக ஆட்டம் போடுகிறார்கள். நாடே வேடிக்கை பார்க்கிற, அனைவரும் கோலாகலமாய் கொண்டாடுகிறார்கள். அயோக்கியத்தின் உச்சகட்டம் இதுவெல்லாம். அல்லாஹ் வரலாற்று பக்கங்களை இந்த குரான் இறங்கிய மாதத்திலே குரானிலே சொல்கிறான். ஆட்டம் போட்ட அத்துணை நபர்களும் அழிந்ததாகத்தான் வரலாறு சொல்லுகிற, வில்லன்கள் ஜெயித்ததாக வரலாறு இல்லை. நபிமார்களாக இருக்கிற, இறை தூதர்களாக இருக்கிற அற்புதமான புனிதர்கள், ஹீரோக்கள் ஜெயித்ததாகத்தான் வரலாறு சொல்லுகிற. ஒரு கடத்தில வில்லன் ஜெயிப்பது போன்ற தோற்றம் தெரிந்தாலும் அந்த வில்லனுக்கு அழிவு காலம்தான். ஜாலூத் என்கிற கொடூரன் இருந்தான், மிக பெரும் படையை திரட்டி வைத்திருந்தான். அந்த ஜாலூத்தை அல்லாஹ் ஒன்றுமில்லாமல் ஆக்கினான். நான் தான் கடவுள் என்று உலகத்தில் எந்த கொடூரனும் சொல்லவில்லை. ஆனால் நான் தான் கடவுள், கடவுளுக்கெல்லாம் மிகப்பெரிய கடவுள் என்று ஃபிரௌன் ஆட்டம் போட்டான். அவனையும் அல்லாஹ் தடம் தெரியாமல் துடை தெரிந்து விட்டான். மக்கா காபிர்கள், மக்கா குறைஷிகள் அல்லாஹ்வின் தூதருக்கு எவ்வளவு டார்ச்சரை கொடுக்க முடியுமோ அவ்வளவு கொடுத்தார்கள். அத்துணை நபர்களையும் அல்லாஹ் வேரோடும் வேரடி மண்ணோடும் சிதைத்து விட்டான். அவர்களை ஒப்பிடுகிற பொழுது இன்றைய சர்வாதிகார ஆட்சி என்பது கால் தூசுக்கு கூட வராதுதான். ஆனாலும் குறிப்பாக சிறுபான்மையின மக்களை சிறுமைப்படுத்துகிற, முஸ்லிம்களை வதைக்கிற ஒரு கொடுமை நிகழ்வுகளை எல்லாம் பார்க்கிறோம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வகத் ஹக்கன அலைனா நஸ்ருல் முஃமினீன், முஃமின்களுக்கு உதவி செய்வது அல்லாஹ்வின் மீது கடமையாகிவிட்டது. ஒரே ஒரு உதாரணம் தான். பில்கிஸ் பானு என்கிற ஒரு பெண் கொடுமைப்படுத்தப்பட்டு கண்களுக்கு முன்னால் அவருடைய குழந்தையை கொன்று, கருவிலே இருக்கிற குழந்தையை வெட்டி எடுத்து அதையும் கொன்று அந்த பெண்ணை கற்பழிக்கிறான். தீர்ப்பு வருகிறது நிரபராதி என்று. அந்த பெண் போராடுகிறாள். போகிற இடங்களில் எல்லாம், வருகிற இடங்களில் எல்லாம் கடவுளின் பெயரை சொல்லி தாடியை பிடித்து, மாட்டு மூத்திரத்தை வாயிலை திணித்து, மாட்டு சாணத்தை திணித்து, அந்தராம் சொல்ல இந்தராம் சொல்லுன்னு பயங்கரமான டார்ச்சர்கள். இத்துணை ஆண்டுகள், 10 ஆண்டுகள். சமீபத்திலே பார்க்கிறோம், ஜும்மாவுடைய நேரம், ஜும்மாவுடைய தொழுகை பள்ளியில இடமில்லை, வீதிக்கு மக்கள் வந்து விட்டார்கள். ஒரு மாநிலத்தில் நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஓரமாய் அமைதியாய் யாருக்கும் இடையூறு இல்லாமல்
தொழுது கொண்டிருக்கிற சஜதாவின் நிலையில் இருக்கிற அந்த தொழுகையாளியை பூட்ஸ் காலோடு ஒரு அக்கிரமக்காரன் ஓங்கி நெஞ்சிலேயே மிதிக்கிறான். கொடுமை. எவனும் வாய் திறக்கவில்லை. என்றா தொழுதார்கள், வேற எதுவும் செய்தார்களா? ஆட்டம் போட்டார்களா? ஒன்றை ஆழமாய் புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் கேட்க சொல்கிறான், ரப்பின் சுர்னி அலல் கௌமில் முஃப்சிதீன், என் இறைவா சீரழிக்கிற இந்த சமூகத்திற்கு எதிராக உதவுவாயாக. குறிப்பாக இந்த ரமலான் மாதத்தில் தற்குறிகளின் கரத்திலே, அரைவைக்காடுகளின் கரத்திலே இந்த நாடு சிக்கிக்கொண்டு சின்ன பின்னமாகிறது. ரப்பே, இந்த சீரழிக்கிற சமுதாயத்திற்கு எதிராக எங்களுக்கு உதவுவாயாக என்று நம்முடைய நாட்டின் பரிதாப நிலைக்காக, இந்தியாவிற்காக நாம் ஒவ்வொருவரும் உளமாற பிரார்த்தனை செய்வோம். எதிர்வர இருக்கிற 19ஆம் தேதி இன்ஷா அல்லாஹ் இவன் என்னதான் ஆட்டம் போட்டாலும் அல்லது அடுத்த அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் ஆட்சி கட்டிலே அமர்ந்தாலும் அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு நிச்சயம் இறுதி வரை உதவி செய்வான். அன்றைக்கு தொழுகையாளிகளை எட்டி நெஞ்சிலே அநியாயமாய் உதைத்தார்களே, அது உதைத்தல் அல்ல, அது தொழுகையாளியை எட்டி உதைக்கிற உதைத்தல் அல்ல. இந்த அயோக்கிய அராஜக ஆட்சியாளர்கள் தங்களுக்கு தாங்களே தோண்டிக் கொள்கிற மரணப்படுகொலி. அல்லாஹ் விடத்திலே நம் நாட்டிற்காக, பரிதாபத்திற்குரிய ஆட்சியாளர்களுக்காக, அயோக்கிய ஆட்சியாளர்களுக்காக உளமாற இந்த ரமலானிலே பிரார்த்தனை செய்வோம். இந்திய நாட்டை அல்லாஹ் காப்பாற்றுவானாக. அராஜகர்களின் பிடியிலிருந்து அல்லாஹ் மீட்டெடுப்பானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.